இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாருக்காவது ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்து அதனால திருமணம் தள்ளி போனா, செவ்வாய் தோஷத்துக்கே நிறைய விதிவிலக்குகள் இருக்கு. உங்க ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா, அல்லது செவ்வாய் நீசம் ஆயிடுச்சு, ஏன்னா ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் அப்படின்றது கணவனை குறிக்கக்கூடிய கிரகம். 7ல் செவ்வாய், 8ல் செவ்வாய், செவ்வாய் நீசம், செவ்வாய் வக்ரம், இப்படி செவ்வாய் சார்ந்த பிரச்சனைகள் அது தோஷமாக உங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா, அதனால திருமணம் நடக்காம இருந்தா, அல்லது அதன் மூலமாக திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, ரொம்ப முக்கியமா செவ்வாய் தோஷம் அதனால திருமணம் தள்ளி போகுது அப்படின்னா, அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்களுள் ஒன்று ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். வேளிமலை முருகன் கோவில் இது எங்க இருக்குன்னா, நாகர்கோவில்ல இருந்து களியக்காவிலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அது பக்கத்திலேயே இருக்கு. வேள்வி மலை அப்படின்றது தான் பேச்சு வழக்கில் வேளிமலை அப்படின்னு மாறுச்சு. இங்க முருகப்பெருமான் வள்ளியோட இருக்கிறார். தம்பதி சமேதரா இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை போய் வழிபாடு செய்கிற போது ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லாமல் இருந்து, செவ்வாய் தோஷம் தரக்கூடிய நிலையிலிருந்து திருமணம் தள்ளி போனால், இங்கே வந்து வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக திருமணம் விரைவாக நடக்கும் என்பது நம்பிக்கை. இங்க இருக்கக்கூடிய விநாயகருக்கு என்ன பேர் தெரியுமா? கல்யாண கணபதி. யாரு போய் பிரார்த்தனை வச்சாலும், இன்னும் கல்யாணம் ஆகல, எங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னு யாரு போய் பிரார்த்தனை வச்சாலும் உடனே திருமண வரத்தை கொடுக்கக்கூடிய விநாயகர் அவர். அதனால தான் அவருக்கு பேரே கல்யாண கணபதி. ரொம்ப அழகா விநாயக பெருமான் எப்படி முருகன் வள்ளியை திருமணம் செய்ய உதவி புரிந்தார்னு திருப்புகள்ல பாடியிருக்கிறார் இல்லையா? அத்துயர் அது கொடு சுப்புரம் அணிப்படு அப்புணம் அதனிட இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளே. வள்ளியை மனதில் நினைத்த உடனேயே திருமணம் செய்வதற்கு உதவியாக இருந்தவர் விநாயக பெருமான் அப்படின்னு இந்த திருப்புகள்ல நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த கோவிலுக்கு போய் கல்யாண கணபதியை வழிபாடு செய்து முருகப்பெருமானையும் வழிபாடு செய்கிற போது யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷத்தால் இன்னும் திருமணம் நடைபெறாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு மிக விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை. வாய்ப்பு உள்ளவர்கள் ஒரு முறை போயிட்டு வாங்க. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.